ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீன். ஸோ ரியல்மியுடைய நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் ரியல்மி 12 சீரிஸுடைய லான்ச் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வர ஜனவரி 29 ரியல்மி 12 ப்ரோ சீரிஸாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியலாக லேண்டிங் பேஜ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் வந்துருச்சு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்க போகுது அப்படின்றத ரியல்மி அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. பட் இதை தாண்டி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ், நிறைய லீக்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் என்ன இருக்க போகுது, ஜனவரி 29 வரைக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ், எப்போல்லாம் ப்ராடக்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அங்கே நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆஃபர்ஸை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ், அந்த ப்ரோ சீரிஸுடைய லான்ச் தான் ஆக்சுவலி ஜனவரி 29 இருக்க போகுது. மற்றபடி ப்ரோ சீரிஸில் கன்ஃபார்ம் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ரியல்மி 12 ப்ரோ, 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் ஜனவரி 29 லான்ச் ஆகுது. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸாக ரியல்மி 11 சீரிஸ் நமக்கு வந்துச்சுல, ஸோ அதே மாதிரி தான் அந்த ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மிடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ஒரு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒன்று ரியல்மி 11 சீரிஸில் கொடுத்த அந்த ஒரு கோல்டன் பேட்டர்ன், ஒயிட் அண்ட் கோல்டன் காம்பினேஷன், ஸோ அந்த பேட்டர்ன் இருக்க போகுது. இன்னொன்று பார்த்தோம்னா ப்ளூ அண்ட் கோல்டன் பேட்டர்னில் ஒரு டிசைன் அப்படின்றது ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான் இந்த ரியல்மி 12 ப்ரோ சீரிஸுடைய யூனிக்கான ஒரு டிசைனாக இங்கே இருக்க போகுது. இது போக வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த 2 கலர் ஆப்ஷன் ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ரியல்மி 11 சீரிஸ் மாதிரி இதுலேயுமே பேக் சைட் வீகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்றது தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வீகான் லெதர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு ப்ரீமியமான லுக் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக், ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற அளவுக்கான ஒரு டிசைன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ் நமக்கு கொடுக்குது. மற்றபடி அந்த கேமரா மாடல் பார்க்கும்போது ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த மாதிரி தான் பெரிய கேமரா மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா மாடல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சரி, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் அவங்க ஹைலைட் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கேமரா தான். அதுலேயும் 64 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ சென்சார் அப்படின்றத ஆட் பண்ணி இந்த ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. யூஸ்வலாக இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அந்த டெலிஃபோட்டோ கேமராவை இவங்க ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ் அப்படின்னும் போது 30,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் வரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் 30,000 செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சராக இருக்க போகுது. மற்றபடி இந்த டெலிஃபோட்டோ பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷனுடைய 64B அப்படின்ற அந்த சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவுமே 40,000 ரூபா செக்மெண்ட்டில் ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அந்த டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்தாங்கனாலே இந்த சென்சார் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்சாரை தான் இங்கே இந்த ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய சென்சார் தான். இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெரிய டெலிஃபோட்டோ சென்சார் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 1/2 இன்ச்சஸ் சைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது சென்சார் சைஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சென்சாரோட ஒரு நல்ல டெலிஃபோட்டோ கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு டெலிஃபோட்டோ ஃபோட்டோ அவுட்புட்டை நமக்கு எடுத்துருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா 3xக்கான ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்குறாங்க. அண்ட் 6xக்கான இன்சென்சர் ஜூம் கொடுக்குறாங்க. அண்ட் 120xக்கான சூப்பர் ஜூம் டிஜிட்டல் ஜூம் 120x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ 120x வரைக்கும் ஜூம் பண்ணி நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இதில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 120xக்கான ஜூம் அப்படின்றது எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஜூம் பண்ணிலாம் ஃபோட்டோ நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். பட் இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய இந்த டெலிஃபோட்டோ கேமரா மூலியமாக நமக்கு நைட் ஃபோட்டோஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி போர்ட்ரைட் ஃபோட்டோஸ், ஸோ போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 80mm ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரைட் லென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் நமக்கு இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நைட் ஃபோட்டோஸும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போக பிரைமரி சென்சாரும் ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனி IMX 890 அப்படின்ற சென்சார் தான் ஆக்சுவலி இந்த ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த IMX 890 அப்படின்றது அண்டர் 30K செக்மெண்ட்டில் ஆல்ரெடி OnePlus Nord CE3ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் அது ஒரு நல்ல சென்சார். நமக்கு OnePlus 11Rலாம் இதே சென்சார் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த OnePlus 11R3 ஸோ இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு. பட் அதற்கு வேண்டியது ஆப்டிமைசேஷன். ஸோ அந்த சென்சாரை பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணி மட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில்
பெஸ்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். பட் ஆப்டிமைசேஷனில் கோட்டை விட்டாங்க அப்படின்னா நமக்கு OnePlus Nord C3ல பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அங்கே அந்த IMX 890க்கான சென்சார் இருந்தாலும் கேமரா பார்க்கும்போது நமக்கு OnePlus 11 அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுல. ஸோ அதே மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்களுடைய கேமராவை ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஆக்சுவல் ரியல் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. பட் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஹார்ட்வேராக பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி சோனி IMX 890க்கான சென்சார், 64 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் சென்சார் அண்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே ஆக்சுவலி இந்த ப்ரோ ப்ளஸில் இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் 32 மெகா பிக்சல் பரவாயில்ல. ஏன்னா ப்ரீவியஸ் Realme 11 சீரிஸ்லாம் 16 மெகா பிக்சல் தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் செல்ஃபி கேமரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Realme 12 Pro Plusல நமக்கு Snapdragon 7S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது பார்த்தோம்னா நமக்கு Redmi Note 13 Proலாம் யூஸ் பண்ண அந்த ப்ராசஸர் தான். ஸோ Snapdragon 7S Gen 2 வந்து வரைக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவை தான் ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக டவுன் பண்ணி தான் ஆக்சுவலி கொடுக்குறாங்க. பட் இந்த Snapdragon 7S Gen 2ஓட Redmi பண்ண தப்பு என்னென்னா LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே கொடுத்தாங்க. ஸோ இங்கே அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி LPDDR5 UFS 3.1 மாதிரியான ஸ்டோரேஜோடு இந்த ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா ஓகே கேமராவை ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ப்ராசஸர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் பார்ப்போம் எப்படி அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத. இது போக முன்பக்கம் டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுக்குறாங்க. பட் கர்வ்டு டிஸ்பிளே Realme 11 Pro சீரிஸ் கொடுத்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேயோட வரப்போகுது. பட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் மாதிரியான சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர், Android 14க்கான OIயோட Realme UI 5ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் Realme 12 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக இங்கே இருக்க போகுது. அண்ட் Realme 12 Pro Plus மட்டும் இல்லாமல் Realme 12 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான அப்டேட் ஆக்சுவலி இல்லை. பட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நமக்கு சிக்கிச்சு. அந்த இமேஜில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Realme 12 Pro Plusல இருக்கக்கூடிய ப்ராசஸர் இங்கே மாறப்போகுது. Snapdragon 6 Gen 1 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி கேமரா செட்டப்புமே பிரைமரி சேம் 50 மெகா பிக்சல் IMX 890 அதே கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போகுது. பட் அந்த மூணாவது கேமரா 64 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோவாக இல்லாமல் 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி முன்பக்கமும் 32 மெகா பிக்சல் செல்ஃபியாக இல்லாமல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரினா இந்த விஷயங்களை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணி Realme 12 Pro இருக்கும் அப்படின்ற மாதிரினா ஒரே ஒரு லீக் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு இமேஜ் இது மட்டும் தான் வந்திருக்கு. மற்றபடி பெருசாக இந்த Realme 12 Pro பற்றின அப்டேட் இல்லை. Realme 12 Pro Plusல நாம் சொன்ன விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்க போகுது. பட் Realme 12 Proல இதுதான் இருக்க போகுதா அப்படின்றது சின்ன கன்ஃபியூஷனாக தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட Realme 12 Pro 12 Pro Plus இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ப்ரைஸிங் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ Realme 12 Pro Plus 30,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும். அண்ட் Realme 12 Pro பொறுத்தவரைக்கும் 25,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட கொடுக்குறாங்க அப்படின்னும் பட்சத்தில் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுலேயுமே அந்த கேமராவை எப்படி அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ரியல் டைமில் அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த Realme 12 Pro சீரிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கரெக்டாக அவங்க லான்ச் பண்ண கரெக்டாக இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.